வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். ஈரான்ல அமெரிக்க போர் விமானம் ஒண்ணு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. அது எங்க வீழ்த்தப்பட்டிருக்குன்னா, தெற்கு ஈரான்ல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. அந்த வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தோட பெயர் F-15 என்று சொல்லப்படுது. அந்த F-15 போர் விமானத்திலிருந்து ஒருவரு மீட்கப்பட்டிருக்காரு. அந்த மீட்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட போர் விமானி அப்படின்ட்டு தெரிய வருது. அந்த F-15 விமானத்துல 2 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த 2 பேத்துல ஒருவர் மட்டும் தான் மீட்கப்பட்டிருக்காரு. இன்னொருவர அமெரிக்க ராணுவம் தீவிரமா தேடிட்டு வர நிலையில, ஈரான் ராணுவமும் தீவிரமா அந்த 2வது நபர தேடிட்டு வருது. ஈரான் அரசு என்ன செய்யுதுன்னா, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது. அந்த 2வது நபர உயிருடன் பிடித்து குடுத்தா, உங்களுக்கு வெகுமதியாக 50,000 பவுண்ட் அளவிலான உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லுது. அந்த 50,000 பவுண்ட் பார்த்தீங்கன்னா, மாத சம்பளம் 150ல இருந்து 200 பவுண்ட் வரைக்கும் வரக்கூடிய சம்பளம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல தெற்கு ஈரான் பகுதியில அங்க 2வது நபர பொதுமக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. மற்றொரு அமெரிக்கா விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரியுது. அமெரிக்காவோட A-10 அப்படின்ற விமானத்தை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டு ஈரானுடைய ராணுவம் சொல்லுது. அமெரிக்கா A-10 விமானம் ஈரான் விமான படையினரால சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்ட்டு ராணுவ அமைப்பு சொல்லுது. இந்த விமானம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்மோன்ஸ் நீரிணை மேல சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவிக்குது. இது பாத்தீங்கன்னா F-15E விமானத்தை தேடுறதுக்காக வந்தப்ப அந்த ஹார்மோன்ஸ் நீர்நிலை மேல சுற்றி தேடிட்டு இருந்திருக்கு. அப்ப சுட்டு வீழ்த்ததாக கூறுது அந்த ராணுவம். யாரு? ஈரான் ராணுவம். ஈரான் வான்வெளியில அமெரிக்கா போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தனது எக்ஸ் பக்கத்துல என்ன தெரிவிக்கிறாரு? அவர்கள் தொடங்கிய இந்த அற்புதமான வியூகமற்ற போர் இப்போது ஆட்சி மாற்றம் என்பதிலிருந்து தயவு செய்து எங்கள் விமானிகளை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அப்படின்ட்டு தெரிவிக்கிறாரு அவரோட எக்ஸ் பக்கத்துல. ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு மார்ச் 31 அன்னைக்கு ட்ரம்ப் தெரிவிக்கிறான். புதிய ஈரான் தலைவர்கள் அதிகம் படிச்சவங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்றான். காலிபாப்பு கிண்டலா என்ன பதிவிட்டிருக்காருன்னா அவரோட எக்ஸ் தளத்துல என்ன ஒரு நம்ப முடியாத முன்னேற்றம், அசல் மேதைகள். அவரோட எக்ஸ் தளத்துல தொடர்ந்து இப்பெல்லாம் நிறைய பதிவுகள் வெளிவந்துட்டு இருக்குது. அப்பப்ப கிண்டலா மீம்ஸும் பதிவேற்றம் நடந்துட்டு இருக்குது. ட்ரம்ப் நிறுவனம் காலிபாப்ப ஒரு சாதாரணமான நிறுவனம் அப்படின்ட்டு நினைச்சு எதிர்கால தலைவராக வரத்துக்கு கூட தகுதி இருக்கு அப்படின்ட்டு கிண்டலா சொல்றான். இந்த நிலையில ஈரானு அமெரிக்க விமானிய தேடிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில அமெரிக்க நிறுவனம் தன்னோட முயற்சியால போர் விமானிகள் மூலமாகவும் அவங்க போர் விமானங்கள் மூலியமாகவும் அந்த நபரை தேடிட்டு வராங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஈரானுடைய மக்கள் அந்த 2வது நபரை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரான் அரசு தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, காணாமல் போன நபரை கண்டுபிடிப்பதற்கான காவல்துறை, பாதுகாப்பு படைகள் மற்றும் உள்ளூர் மக்களின் முயற்சிகள் இன்னும் தொடர்ந்து வருது. காணாமல் போன விமானி பற்றி ஏதேனும் தகவல் கிடைத்தால் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். விமானம் சரியாக எங்க வீழ்த்தப்பட்டது அப்படின்ட்டு தெரியல. அப்படி இருந்தும் ஈரானுடைய அரசு 2 பெயர்களை குறிப்பிட்டு சொல்லுது.